ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க இந்த வீடு வாங்குவதற்கு ஒரு தொகையை தனியா இன்வெஸ்ட் பண்ணி வளர விடணும். ஏன்னா எப்படியுமே 1 கோடி ரூபாய் வீடு வாங்கினா 25 லட்ச ரூபாய் உங்க பணம் இருக்கணும்ல. இப்ப இந்த 25 லட்ச ரூபாயும் உங்க சம்பளத்துல வர சேவிங்ஸ் மூலமா நீங்க போட போறீங்களா, அல்லது அந்த சேவிங்ஸை நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து வளர விட்டு காம்பவுண்ட் பண்ணி போட போறீங்களாங்கிறது தான் உங்க முன்னாடி இருக்கிற சாய்ஸ். இதுக்கு அர்த்தத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இதை பத்தி யோசிக்காம எப்படியோ ஒரு 25 lakhs உங்களுடைய ஆக்சுவல் சேவிங்ஸ்ல இருந்து போட போறீங்கன்னா அது உங்க வருமானத்தின் ஒரு பகுதியாக அமையும். மாறாக நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இந்த வீடு வாங்கும்போது 25 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா நீங்க போட்ட பணம் 6-7 லட்சம் இருக்கும். ஸோ ஆக்சுவலா உங்க சேலரியில சேவிங்ஸ் 7-8 லட்சத்திலேயே நீங்க இந்த 25 லட்சம் ரூபாயை கிரியேட் பண்ண முடியும், செய்யணும். இதை எத்தனை பேர் பண்றீங்கன்றதா இங்க கொஸ்டின். ரொம்ப குறைவானவங்க தான் பண்றாங்க. முக்காவாசி பேர் அவங்க போட வேண்டிய பணத்தையே வேறு ஒரு கடனை வாங்கி போட்டு தான் பண்றாங்க. ஸோ அவங்க வீடு கிட்டத்தட்ட டோட்டலாவே கடன்ல வாங்கப்பட்டதாக அமைகிறது. இது ஒருத்தனை பொருளாதார ரீதியா டெஃபினட்டாக கீழே இழுத்து விட்டுரும்.